வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாமன் பாலம் பிரிட்ஜ், தனுஷ்கோடி லைட் ஹவுஸ். Hey guys, welcome back to Zahi Views. It's me Zahi. Guys, welcome back to Zahi Views. இப்போ நான் வந்து எங்க போறேன்னா போக போக நான் உங்களுக்கு சொல்றேன். இப்பதான் போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இல்லை இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா சிலக்குட்டி எங்கே போகிறோம், சிலக்குட்டிக்கே தெரியல எங்கே போகிறோன்னு. அதனால் போக போக உங்களுக்கு தெரியும். என்னாச்சலாம்? எஸ், வேகத்தை பற்றியில் எப்படி இருக்குதுண்டு மழை வர மாதிரி இருக்கு. இது வந்து மார்ஸின் நிலப்பகுதி. இங்கிட்ட இருக்கிறது வந்து ஜூபிட்டர், அங்கிட்ட இருக்கிறது மார்ஸ். ஜூபிட்டரில் ரோடு போட்டுருக்காங்க, மார்ஸில் வந்து ரோடு போடலை. பார்த்தீங்களா எப்படி சவுண்ட் வருது பாருங்க. இதுதான் மார்ஸின் நிலப்பகுதி. ஆமாம், நீங்கள் மெயின் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? இப்போ என்னையே சொல்கிறீங்க. சரி சொல்லுங்க. நீங்கள் லெஃப்ட் எடுக்கிறோம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா ராமேஸ்வரத்துக்கு போக போகிறோம். பாமன் பாலம் பிரிட்ஜை பார்த்துட்டு தனுஷ்கோடிக்கு போக போகிறோம். இப்போது நாங்கள் ரைட் சைட் டர்ன் பண்ணுறோம். ராமேஸ்வரம் ரோடும் வந்துடும். சிக்னல் எல்லாம் கரெக்டாக பார்த்து டர்ன் பண்ணணும். இப்போ நாங்கள் டர்ன் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறவங்களாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய சப்போர்ட்டும் பண்ணுங்கள். பெல் ஐக்கனே தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உச்சிப்புலி ரயில்வே ட்ராக்கை தாண்டி நாங்கள் போக போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அரியமான் பீச் வரும். ஆனால் நாங்கள் அங்கே போகல, டைரெக்டாக பாமன் பாலத்துக்கு போக போகிறோம். இந்த பாருங்கள், அந்த பக்கம் கடல் தெரியுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாமன் பாலம் வந்துடும். ரெண்டு பக்கமும் கடல், நடுவில் பாலமாக இருக்குது. இந்த சைடு மண்டபம், பார்க் இருக்குது. ஆனால் நாங்கள் அங்கே போகல, டைரெக்டாக பாமன் பாலத்துக்கு போக போகிறோம். இந்த தூரத்தில் தெரியுதுல, அதுதான் அந்த பார்க். இதுதான் பிரிட்ஜோட ஸ்டார்டிங் பாயிண்ட். பாலத்துக்கு வந்தாச்சு. பாலத்துக்கு கீழே கடல். லெஃப்ட் சைடு வந்து ரயில்வே ட்ராக் இருக்கும். இது ரொம்ப பெரிய பிரிட்ஜு. ரைட் சைட்லாம் குட்டி குட்டி கப்பலாக இருக்குது. ரொம்ப வெயிலாக இருந்தனால நாங்கள் இங்கே ஸ்டாப் பண்ணலை. டைரெக்டாக நாங்கள் தனுஷ்கோடிக்கு போயிட்டோம். பாலத்தில் கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் போன டைமில் ரொம்ப வெயிலாகவும் இருந்துச்சு. சண்டே அப்போ தான் போனோமா, செம க்ரௌடாக இருந்துச்சு. இந்த பிளேஸ் வந்து அப்துல் கலாம் நினைவு மண்டபம். இந்த பிளேஸுக்கு போகலான்னு பார்த்தா செம்ம கூட்டமாக இருந்துச்சு. தூரத்தில் தெரியுது, அதுதான் ராக்கெட், அப்துல் கலாம் பண்ணது. இவங்களோட ஃபுல் நேம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இப்போ நாங்கள் டைரெக்டாக எட்ஜுக்கு போக போகிறோம். நாங்கள் இப்போ தனுஷ்கோடிக்கு போக போகிறோம். ஃபஸ்ட்டு ராமேஸ்வரம் டெம்பிளை கிராஸ் பண்ணி தான் தனுஷ்கோடிக்கு போக முடியும். செம்ம டிராஃபிக் ஜாமாக இருந்துச்சு. தூரத்தில் எல்லோ கலரில் தெரியுதுல, அதுதான் ராமேஸ்வரம் டெம்பிள். இப்போ நாங்கள் ரைட் சைட் டர்ன் பண்ணியாச்சு. ரொம்ப டிராஃபிக் ஜாமாக இருக்கிறதுனால ஸ்லோவாக போய்கிட்டு நாங்கள். இந்த பிளேஸுக்கு யாரெல்லாம் அதிகமாக வராங்கன்னா நார்த் சைடு பீப்புள் எல்லோரும் வராங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தனுஷ்கோடியை ரீச் பண்ண போகிறோம். போய்கிட்டே இருக்குது. எப்போ தான் வரும்னு தெரியல எனக்கே. தனுஷ்கோடியை ரீச் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் உள்ளே போக போகிறோம். இந்த இடத்துல மணி பே பண்ண சொல்லுவாங்க. நாங்கள் உள்ளூர் பீப்புள்னால நாங்கள் மணி பே பண்ணல. அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ்னால் மணி பே பண்ணணும். உள்ளே என்டர் ஆயாச்சு. இப்போ நாங்கள் போய்கிட்டிக்கிறோம். நாங்கள் தூரத்தில் லெஃப்ட் சைடில் ஒரு டெம்பிள் இருக்குது.
குட்டி குட்டி கூரையாக தெரியுதுல, அதெல்லாம் கடை. தூரத்தில் பாருங்கள் லைட் ஹவுஸ்லாம் தெரியுது. இந்த லைட் ஹவுஸ் ஓப்பன் பண்ணிக்கிறாங்களா, எல்லோரும் போய் பார்க்குறாங்களா, அதுக்கு தான் நாங்கள் இப்போ வந்துக்கிறோம். ரைட் சைடில் குட்டி குட்டியாக கடையாக இருக்குதுல்ல, இதெல்லாம் சாப்பாடு கடை. இங்கே பாருங்கள் ஒரு டெம்பிள் கட்டிக்கிட்டிக்கிறாங்க. 2 பக்கம் மணலாக இருக்குது, ரோடே மூடிடுச்சு மணல். இந்த தனுஷ்கோடி ஒரு தடவை அழிஞ்சு போயிடுச்சு. சுற்றி கடலாக இருக்குது, சுனாமீன் வந்து அழிச்சிருச்சு. தூரத்தில் பாருங்கள் ஒரு ஷிப்பு இருக்குது பாருங்க. கடல் நடுவில் ரோடு, அதில் தான் இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். இந்த பக்கம் பாருங்கள் கடல், இந்த பக்கம் அமைதியாக இருக்குது கடல். இப்போ நாங்கள் அரிச்சல் முனையை ரீச் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ வெஹிக்கல்ஸாக இருக்குது, டிராஃபிக் ஜாமாக இருக்குது. ஒரு வழியாக நாங்கள் காரை ஸ்டாப் பண்ணி இறங்கி போக போகிறோம். நாங்கள் இந்த இடத்துல இருந்து செல்ஃபோன் டவர்லாம் கட் ஆயிரும். இங்கேருந்து பார்த்தா சிலானோட பார்டர் தெரியும், ஸ்ரீலங்காவோட பார்டர் தெரியும். நிறைய இந்திக்காரவங்களாம் இருந்தாங்க. லெஃப்ட் சைடு வந்து குக்கும்பர், பைனாப்பிள், மாங்காய், நெக்ஸ்ட் வாட்டர்மெலன்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. குளிச்சுக்கிட்டுலாம் இருக்கிறாங்க. போலீஸ் வண்டியெலாம் வந்து இன்னைக்கு செம்ம க்ரௌடுனால எங்கள் வாப்பி வாட்டர்மெலன் மாங்காவும் வாங்குறாங்க. நாங்கள் இந்த சைடு வெயிட் பண்ணிங்க. தூரத்தில் ஒரு தூண் தெரியுது பாருங்களேன், அந்த தூணில் வந்து 1 ரூபி காயின்லேருந்து சிம்பிள் இருக்கு. இதுதான் கடல் வியூ. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்க எல்லாரும் அவங்க குளிச்சுக்கிட்டுலாம் இருக்கிறாங்க. அப்புறம் சொன்னேன்ல அந்த தூண், இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பாசி சிப்பி எல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க, வேண்டிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் கல்லில் உட்காந்து கடலை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னா. இந்த இடத்துல செல்ஃபோன் டவர் கட்டாகி இந்த மெசேஜ் வந்துருச்சு எங்களுக்கு. கிங்ஃபிஷர் வந்து எதுக்கு இருக்குதுன்னா கடலுக்கு வந்து மீனை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு தான் கடலுக்கு வந்து இருக்குது. அதை எல்லாரும் பார்த்து ரசிச்சுக்கிறாங்க. நானும் அதை தான் பார்த்து ரசிச்சுக்கிட்டேன். நாங்கள் இந்த இடத்தையே சுற்றி ஃபுல் வியூ காமிக்கிறோம் பாருங்கள். நீங்கள் அந்த தூண் மேலே ஏறி நின்று எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நாங்களும் ஏறி நின்று ஃபோட்டோ எடுத்தோம். இந்த ஃபுல் வியூவை பார்த்துட்டு எப்படி இதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் லஞ்சு வேறு சாப்பிடாம இருந்தோமா, இப்போ நாங்கள் லஞ்சு சாப்பிட போக போகிறோம். குட்டி குட்டியாக கடை இருந்துச்சுல, அங்கே போய் ஏதாவது ஒரு கடையை சூஸ் பண்ணி சாப்பிட போகிறோம். நாங்கள் இப்போ நாங்கள் எங்கள் காருக்கு போய் ஏறி உட்கார போகிறோம். லஞ்சு சாப்பிட போகிறோம். சரியான டிராஃபிக் ஜாமாக இருக்குது. லஞ்சு சாப்பிட்டுட்டு லைட் ஹவுஸ்க்கு போக போகிறோம். நிறைய ஆட்டோவாக நின்றுச்சு, செம்ம டிராஃபிக்கு. இதுதான் லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸ்க்கு நேரம் தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். இதுதான் இந்த கடை. இந்த கடையிலே தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். எவ்வளோ பெரிய லைட் ஹவுஸு. சிறையா மீன் இருக்கு, சீலாவெல்லாம் இருக்கு. அது வந்து கனவாவா? இது கிராப்டா? இது அது என்ன மீன்க்கா? சிறையா. அது வந்து சிறையா. வேற பாரு మరి ఎంత మిన్న కూడా என்னமா வாங்கம்மா பள்ளிக்கூடத்துக்கு.
வாங்க வைங்க. ஆவி பறக்கிறதுக்கு சோறு என்னாச்சுலாம் கருத்து போயிட்டியடா. மணி எத்தனைன்னு காமிங்க. காமி 4 o'clock ஆயிடுச்சு. நம்ம இங்கே வந்து லைட் ஹவுஸ்க்கு நேராக சோறு சாப்பிட்றோம். எத்துனா சுசுகி சுசுகி ஒரு வழியா இங்க நாங்க ஃபிஷ் சாப்பிட்டாச்சு. அடுத்து நீங்க போனா லைட் ஹவுஸ் போறோம். லைட் ஹவுஸ் வந்து எங்களுக்கு நேரா தான் இருக்குது. கடை லைட் ஹவுஸ் நேரம் இருக்கு. கடை லைட் ஹவுஸ் நிறைய இருக்கு. அசிதா ஹோட்டல்ண்ணே. ஓகே இதாக இருக்கு அண்ணன் பாலச்சந்திரன் அண்ணன். லைட் ஹவுஸ்லேருந்து அப்படி பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ்லேருந்து அப்படியே நேராக இங்கே சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு, ருச்சியாக இருந்துச்சு. வந்து சாப்பிடுங்க வந்து எல்லாரும். சொல்லுங்கள். நாங்க வந்து லைட் ஹவுஸ்க்குள்ள போக போறோம். இந்த லைட் ஹவுஸ் ஓபன் பண்ணிட்டாங்க. எல்லாரும் போயிட்டு வராங்க. போங்க மேடி போங்க, நேரம் போங்க. அதை சொன்னல உங்கள்கிட்ட இங்கே உங்களை பார்க்க வந்திருக்காப்புல. குற்றாலத்துக்கு வந்தாப்புல. இந்த வாரம் இன்னொருத்த வைக்கிறா. லைட் ஹவுஸ்க்குள்ள போயாச்சு. டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போறோம். அங்க பாருங்க ஒரு மங்கி நிக்குது. டிக்கெட் எடுத்தாச்சு. இதோட கண்டினியூ வீடியோ நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. பாய்.